ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு சோமவார விரதம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பதிவு கொடுக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சோமவாரம் விரதம் அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு பதிவு போடுங்க. ஏன்னா சோமவார விரதம்ன்றது வந்து எங்களுக்கு அவ்வளோவா தெரியல, என்ன பண்ணணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் விளக்கத்தை நேராகவும் சொல்லியிருக்கேன். சரி, இந்த சோமவார விரதத்தை பற்றி பேசுறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் இது. ஆனால் கடைபிடிக்கிறது ரொம்பவும் சுலபமானது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை பற்றி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். ஆடி மாதம் தொடங்கி கார்த்திகை மாதம் முடிய 21 வாரங்கள் சிவபெருமானுக்கு உரிய சோமவார விரதம் அனுஷ்டிப்பது ரொம்ப 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 சிறந்தது. இது முடியல அப்படின்னா கார்த்திகை மாசம் வருகின்ற 4 அல்லது 5 திங்கட்கிழமைகள்ல சோமவார விரதத்தை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கலாம். போன ஜென்மத்துல நாம புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த சோமவார விரதத்தை நம்ம கடைபிடிக்க முடியும் அப்படின்றது நாச்சுரல புராணங்கள் சொல்லுது. அதனால இந்த சோமவார விரதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஏன் அசுரர்கள் கூட இந்த சோமவார விரதத்தை கடைபிடிச்சு இறைவன் கிட்ட இருந்து நிறைய வரங்களை வந்து அந்த காலத்துல வாங்கியிருக்காங்க. அதனால அவ்வளவு பெருமையும் அவ்வளவு பலன்கள் நிறைந்தது இந்த சோமவார விரதம் சொல்லலாம். இதுக்கெல்லாம் தனித்தனி வரலாறுகளே உண்டு கூட சொல்லலாம். எனவே நமக்கு தேவையான பலன்களை அடைய வேண்டும் என்றால் அதனால இந்த கார்த்திகை மாசம் வருகின்ற திங்கட்கிழமை சோமவார விரதத்தை கடைபிடித்தால் நமக்கு அனைத்து நலன்களும் அனைத்து பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த விரதம் கடைபிடிக்கும் முறைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. காத்தால எழுந்துருங்க, நல்லா குளிச்சுட்டு பச்சை தண்ணில குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதி வைங்க, கழுத்துல உதிராட்ச மாலை அணிங்க, நேரா சாமி ரூமுக்கு வாங்க. வந்து என்ன பண்ணணும், ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சரத்தை நீங்க வந்து என்ன பண்ணணும், ஓதிட்டு சிவன் பூஜையை ஆரம்பிங்க. முதல்ல சிவலிங்கமா இருந்தா தனியா எடுத்து வச்சு அதுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணணும். அப்படி இல்லையா படங்கள் தான் இருக்குது அப்படின்னா அந்த படங்கள்லாம் நல்லா தொடைச்சிட்டு சந்தன குங்குமம் வைங்க. முக்கியமா வந்து அன்னைக்கு நம்ம வந்து பில்வத்தை தான் பயன்படுத்தணும். வில்வ மாலை மட்டும் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. வில்வ மாலை ஒண்ணு சின்னதா அந்த படத்துக்கு போடுங்க. அப்புறம் கொஞ்சம் வில்வத்தை வந்து என்ன பண்ணுங்க, தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 108 முறை நீங்க என்ன பண்ணலாம், அந்த பஞ்சாட்சரம் சொல்லி நீங்க வந்து 108 முறை அதை வந்து நீங்க சாமி மேல போட்டு நீங்க வந்து அவரை கும்பிடுறது ரொம்ப 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 நல்லது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீங்க 108 போற்றியெல்லாம் சொல்லி வழிபாடெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நெய்வேதியம் வைக்கணும்னு சொல்றீங்க. நெய்வேதியம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களாலும் சரி, ஸ்கூலுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். நீங்க வந்து நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா கல்கண்டு, காஞ்ச திராட்சை, முந்திரி இதை வச்சாலே போதுமானது. சரி, நாங்க ஏதாவது வச்சு படைக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா ஒரு பால் கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்து சாமிக்கு வச்சு அதை கொஞ்சம் சர்க்கரையை போட்டு வச்சிருங்க. அதுவே நைவேத்தியம் போதுமானது. இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், சாமிக்கு தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டுங்க. காட்டிட்டு சிவ பஞ்சாட்சரம், தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், திரு ஆலவாய பதிகம், சிவாய திரு மந்திரம் எது வேணாலும் நீங்க அன்னைக்கு சொல்லலாம். அன்றைய தினம் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருந்தா காத்தால 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருந்தாலே போதுமானது. 6 மணிக்கு விளக்கேற்றி பூஜையை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். ஒரு வேளை நீங்க வந்து எங்களுக்கு நாங்க மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிறோம், எங்களால வந்து முழுசா விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா ஒன்னும் காத்தால சாப்பிடாம இருந்துருங்க, இல்லையா மதியானம் சாப்பிடாம இருந்துருங்க. காத்தால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பாலோ பழமோ எடுத்துக்கோங்க. இல்ல முடியலன்னா ஒரு 12 மணிக்கு மேல ஒரு பால் பழம் எடுத்துக்கோங்க. காத்தால பெரும் வயிற்றோட இருந்துருங்க. அதோட சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க விரதம் பண்ற டைமுக்கு விரதத்தை விட்டுட்டு நீங்க வந்து சாப்பிடலாம். ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா, இந்த வழிபாடுகள்லாம் எளிமையானதுன்னு சொல்லிட்டோம். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு நீங்க வந்து அன்னதானம் அன்னைக்கு கண்டிப்பா கொடுக்கணும். எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா ஒருத்தருக்கு கொடுங்க. நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அந்த சமையல்ல கொஞ்சமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு போட்டு ஒரு கிணத்துல வச்சு சாப்பாடு யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க கொடுத்துருங்க. அது ரொம்ப அந்த விரதத்துக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக நிச்சயமா இருக்கும். இது மட்டும் இல்லாம கோயிலுக்கு போனீங்களா, ஒரு 27 சுத்து இல்லையா 9 சுத்து முடியாதவங்க, முடிஞ்சவங்க 108 சுத்து கூட சுத்தலாம். சுத்திட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமி கொஞ்சம் வில்வத்தை வாங்கி கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க. அந்த பலன்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, இந்த சோமவார விரதத்துல என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோமவாரம் விரதம் கடைபிடிச்சா பிரிஞ்ச தம்பதியினர் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க. இது நிறைய பேர் கடைபிடித்து இதுல பயனடைந்தவர்கள் இருக்காங்க. திருமண தடை நீங்கும்,
எந்த தோஷமாக இருந்தாலும் அதெல்லாம் விலகிடும். கல்வி மேன்மை அடையணும் அப்படி பசங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தான் விரதம் இருக்கணும். பெற்றவங்க தான். அவங்களுக்காக நீங்கள் விரதம் இருங்க. அப்புறம் அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கோயிலில் ஒரு 3 சுற்றாலும் சுற்றிட்டு வாங்க. அதுவே போதும். ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. சில பேருக்கு குழந்தை வரம் வேண்டும்னு நினைப்பாங்க. அவங்க நிச்சயமாக என்ன பண்ணணும், அன்றைக்கி தம்பதியினராக 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அன்றைக்கி விரதம் இருக்கணும். அந்த சிவபெருமான் உலக உயிர்களை எல்லாம் படைத்தும் காத்தும் உயிர்களை தன்னுள் அடக்குகின்றவராக இருக்கின்றார். அதனால உலக இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த இறைவனை அந்த நாளில் நம்ம நினைச்சு விரதம் இருந்து அவரை நம்ம என்ன பண்ணோம், மனசுக்குள்ள வச்சா கண்டிப்பாக நமக்கு பலன் இரட்டிப்பாக அமைகின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இவ்வளவுதான் இந்த சோமவார விரதம். அதனால இந்த விரதத்தை யாருனாலும் கடைபிடிக்கலாம். ரொம்ப ஈஸியானது. ஆனா இது கடைபிடிக்கணும்னு சொன்னா போன ஜென்மத்துல நம்ம ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தாங்க மட்டும்தான் நம்ம இந்த ஜென்மத்தில் என்ன பண்ண முடியுமா, சோமவார விரதம் இருக்க முடியுமா. இல்லாதவங்களால இருக்க முடியாதுன்றது இதையும் புராணங்கள் தான் சொல்லுது. அதனால நம்ம இந்த சோமவார விரதம் கடைபிடிக்கணும்னு சொன்னா போன ஜென்மத்து புண்ணியங்கள் என்று நினைத்து கொண்டு நாம இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கெல்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ரா. வரஹர மகாதேவா. சம்புவ மகாதேவா. அனைவருக்கும் நல்ல உண்டாகட்டும். Subscribe to my channel and please press the bell icon for more videos.